குப்பை எரிவுகளுடைய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் செகண்டரி. வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அளவுல தான் நான் இதை பார்க்குறேன். அதுக்கு நமக்கு வரலாறு எங்கெல்லாம் இருக்குதுன்னா சென்னைக்குள்ளேயே வரலாறு இருக்குது. அதில் தொடர்ந்து பல காலங்களாக நாங்கள் பல்வேறு குழுக்களோட சேர்ந்து பூவுலை நண்பர்கள் ஆய்வு பண்ணும்போது அங்கே ஏற்கனவே பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடியதை பதிவு செய்வோம். அடிப்படையிலே இங்க என்ன அவங்க கிளைம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா குப்பைகளை எரிச்சு அழிக்க போறோம் அப்படின்னு. உண்மையிலே குப்பைகளை அழிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பொருளை எப்படி நீங்க அழிக்க முடியும்? அழிக்க முடியாது. நீங்க அதை சாம்பலா மாத்தலாம் அல்லது ஒரு நச்சு வாயுவாக மாத்தலாம். அதை மறைஞ்சு போக எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. மறைஞ்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை உற்பத்தியிலே தடை பண்ணணும். உங்களுடைய ரிசர்ச் படி ஏற்கனவே அங்க கிரவுண்ட் கண்டாமினேட்டா தான் இருக்கு. ஸோ நிறைய டாக்ஸிக்கான சப்ஸ்டன்சஸ் எல்லாம் மணல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ கிரவுண்ட் வாட்டருமே அங்க கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த குப்பை மேடு அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் இப்போ உள்ள வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத தாண்டி இன்னொரு பக்கம் அவங்களுடைய வாழ்வாதாரமும் இதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த குப்பை மேட்ல இருந்து சில விஷயங்களை எடுத்து பிரிச்சு அதுல அவங்களுடைய டெய்லி வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது உலக அளவுல மறுசுழற்சி 10 விழுக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய ஒரு 10 விழுக்காடு நெகிழி போன்ற பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மறுசுழற்சி எங்கேயாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னா ஜீரோ. அதே நேரத்துல இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பெப்சியோ கோகோகோலாவோ யூனிலிவரோ இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள் எங்கேயாவது ரீசைக்ளிங் யூனிட் போட்டிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. யாரு மறுசுழற்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா விளிம்பு நிலை மக்களும் தொழிலாளர்களும் தான் மறுசுழற்சி பண்றது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரீசைக்ளிங் அப்படிங்கிறது. இப்ப ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெறும் குப்பை சேகரிக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, அதுல இருந்து ஒரு பிரைமரியா அதை கன்சியூம் பண்றவங்க, அடுத்த நிலை கடைகள், அதுக்கப்புறம் அதுல இருந்து மறுசுழற்சிக்காக வாங்கிட்டு போறவங்க, அதை விற்கிறவங்க, மார்க்கெட் பண்றவங்க, இது எல்லாரையும் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடிய நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கத்துல அதாவது குப்பைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான தீர்வு உற்பத்தியிலே அவற்றை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, நீங்க எனர்ஜிக்காக குப்பைகளை எரிக்கிறத சார்ந்திருக்க போற சூழலுக்கு தள்ளப்படுறீங்க அப்படின்னா அப்ப டெய்லி கன்சிஸ்டன்டா உங்களுக்கு அந்த குப்பையை நீங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும், ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே நேரத்துல அது வெளியே லீக் ஆயிடக்கூடாது. நீங்க உற்பத்தி பண்ற குப்பையை எல்லாரும் மறுசுழற்சிக்கு அள்ளிட்டு போனாங்கன்னா உங்க பிளான்ட் எப்படி ரன் ஆகும்? அப்ப இந்த பிளான்ட ரன் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் சப்ளை ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப இந்த மறுசுழற்சி பணியாளர்கள் கைக்கு வேஸ்ட் கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மறுசுழற்சி அப்படிங்கிறது ஏறக்குறைய இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக இந்த வாழ்வாதாரங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு பக்கத்துல என்விரான்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ஜின் மெட்டீரியலை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு பொருளை பண்றீங்க, திரும்பவும் அதை ரீசைக்கிள் பண்ணி இன்னொரு யூசபிள் ப்ராடக்டா மாத்துறதுக்கு பதிலாக அதை எரிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப அந்த வெர்ஜின் மெட்டீரியலோட நீட டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மாதிரி அதை மூலப்பொருளுக்காக திரும்ப அந்த வளங்களை, இயற்கை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். அப்ப இந்த சர்க்குலாரிட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முரணான ஒரு விஷயமாகவும் இந்த வேஸ்ட் டு எனர்ஜியை நம்ம பார்க்க முடியும். இப்போ கொடுங்கையூர் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் வெளியில வந்திருக்கு. இந்த ஒருவேளை இந்த உலை கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த மாதிரி 2100 மெட்ரிக் டன் குப்பைகள் ஒரு நாள்ல எரிக்கப்படுதுன்னா கொடுங்கையூர் மட்டும் இல்லாம மத்த எந்தெந்த பகுதிகளில் அதிகமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இதற்கான விரிவான ஆய்வுகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நிச்சயமாக இது குறைந்தபட்சம் 5 முதல் 10 கிலோமீட்டர் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை காற்றின் திசையை பொறுத்து இது எந்த டைரக்ஷன்ல இருந்து காத்தடிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இன்னொன்னு ஒரு ஃப்ளட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னு வச்சுங்க. இப்ப இந்த ஆயில் ஸ்பில் நடந்ததே நமக்கு தெரியும். அந்த எண்ணெய் கசிவு நடக்கும்போது பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது அந்த ஆயில தண்ணி கொண்டு போச்சுது. இதே சூழல் திரும்ப ஒவ்வொரு வருஷமும் இப்ப கிளைமேட் சேஞ்ச் சூழல்ல திரும்ப இந்த வெள்ளம் வட சென்னையை தாக்குவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படியான சூழல்ல நீங்க நூத்துக்கணக்கான மெட்ரிக் டன் சாம்பலை எங்கேயோ ஒரு இடத்துல தினமும் கொட்டி வச்சுட்டு இருக்க போறீங்க அப்படின்னா அது ஓப்பனா தான் இருக்க போகுது. எப்ப மழை பெய்தாலும் வெள்ளம் அடிச்சாலும் அதை உங்க வீட்டுக்குள்ள அடிச்சு தண்ணி கொண்டு வந்துடும். அதுவே இந்த கூவம் மாதிரியான ஆறுகள்லயோ அல்லது அடையாறு நதிகள்லயோ கலக்குது அப்படின்னா கடலுக்கு போகும். அதுலயும் குறிப்பாக ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றது என்னைக்குமே அழியாது, அது அப்படியே தான் இருக்கும். அப்ப எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் அது கடல்லையோ அல்லது நீர்நிலைகள்லயோ ஒன்ஸ் கலந்துருச்சு அப்படின்னா அது ஃபுட் செயின்ல எங்கேயோ டிராவல் பண்ணிட்டே இருக்கும். இப்போ வட சென்னையில ஹார்பர்ல பிடிக்கிற மீனை தென் சென்னைக்கு கொண்டு வரலாம் அல்லது வேற எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
அப்ப இதுல இருந்து பாதுகாப்பான தூரத்திலே யாரோ ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு நிச்சயமாக நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் மக்களுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அரசு ஏன் இதை செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்னு உறுதியா இருக்கு? முதல்ல இது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது குப்பைகளை என்ன பண்றது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்குதா அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது எதையாவது ஒண்ண பண்ணி இதை மறைய வச்சிட முடியுமா? முதல்ல பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் போது குப்பையும் அதிகரிக்கும். நீங்க ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் இதுக்கு ஈக்குவலண்டா இருந்தா கூட குப்பைகள் இவ்வளவு இருக்காது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இங்க நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்விக்கி சொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இங்க அப்போ இந்த நவநாகரீக வாழ்க்கை முறையும் பொருளாதாரமும் குப்பைகள் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது, பொருளாதாரத்துல ஒப்பீட்டளவுல வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது குப்பைகளை கையாள்வதற்கான சுமை அப்படிங்கிறது ஒருவேளை ஊபியை விடையோ அல்லது பீகாரை விடையோ இங்க ரொம்ப அதிகமான நெருக்கடி உடையதாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். இந்த நெருக்கடிக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்குதா அப்படிங்கிற இடத்துலதான் இங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். ஆனா இது ஷார்ட்கட் இல்லை அப்படிங்கிறத இது வந்து அதாவது இது உருவாக்கக்கூடிய டேமேஜ் அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்றது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தாங்க அப்படின்னா இதை கைவிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனா அதே நேரத்துல இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுகள் 7200 மெட்ரிக் டன் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகக்கூடிய கழிவு. இதுல 60 விழுக்காடு வந்து மட்கக்கூடிய கழிவு தான். இந்த மட்கக்கூடிய கழிவுகளை உருவாகக்கூடிய அந்தந்த வார்டுகளிலே டீசென்ட்ரலைஸ் பண்ணி அதுல மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் போட்டு அதை மட்க வச்சு உரமாக மாத்தி விவசாயிகளுக்கு இலவசமாகவோ அல்லது ஒரு குறைந்த விலையிலையோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒண்ணுனால மட்டுமே 60 விழுக்காடு கழிவுகள் பிரச்சனையை நீங்க சரி செய்திட முடியும். மீதி இருக்கக்கூடிய 40 விழுக்காடு கழிவுகள்ல பெருமளவுல மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் இருக்கும். மெட்டல் இருக்கும், பேப்பர் இருக்கும், கிளாஸ் இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். இதுவே ஏறக்குறைய ஒரு 20-25 விழுக்காட்டுக்கு மேல வந்துடும். அப்ப இதுக்கு வந்து நம்ம அந்த மெட்டீரியலை ரெக்கவர் பண்றது அப்படியே ட்ரை வேஸ்ட்டை கொண்டு போய் டைரக்டா எங்கேயும் கடையில கொடுக்க முடியாது. அதை 8-10 பொருட்களாக தனித்தனியா பிரிக்கணும். இதை செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிளேஸ் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதற்கு பணியாளர்கள் வேணும். தனித்தனியா கிளாஸ் தனியா, பிளாஸ்டிக் தனியா பிரிக்கணும், பேப்பரை தனித்தனி குவாலிட்டியா பிரிக்கணும், ஒயிட் பேப்பர் தனியா, நியூஸ் பேப்பர் தனியா, இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 20-25% ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 10-15 விழுக்காடு தான் அதாவது நான் ரீயூசபிள், நான் ரீசைக்கிளபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவுகள். இது வந்து ஒரு சவாலான விஷயம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி முறையில இந்த கழிவுகள் வந்து இதை வந்து உற்பத்தியாளருடைய பொறுப்பாக மாற்றணும். ஏன் வந்து அதாவது ஒரு நிறுவனம், ஒரு பெருநிறுவனம் இருக்குது, அது ஒரு டெட்ரா பேக்ல ஒரு ஜூஸ் கொண்டு வர்றான் அப்படின்னு வச்சுங்க, அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. அப்ப அந்த நிறுவனத்தை நீங்க ஏன் பொறுப்பாக்கல? ஏன் இதை உங்க தலையில நீங்க தூக்கிக்கிறீங்க? அந்த நிறுவனம் தான் அதை உற்பத்தி பண்ணிட்டு லாபம் ஈட்டுறது யாரு? அவனுக்கு தான் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப ப்ராஃபிட் அவனுக்கு இதை செலவு பண்ணக்கூடிய பொறுப்பு மட்டும் மாநகராட்சிக்கா? மாநகராட்சின்னு சொல்லும் போது அது என்னுடைய வரிப்பணத்திலேயே உங்களுடைய வரிப்பணத்துல தான் இயங்குது. அப்ப யாரோ ஒருத்தன் லாபம் ஈட்டிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்னுடைய வரிப்பணத்துல ஏன் அந்த குப்பையை சரி பண்ணணும்? இந்த இடத்துல தான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீட்டிக்கப்பட்ட உற்பத்தியாளர் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் ஆல்ரெடி இருக்குது. இதை வலுவாக என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலே இங்க டிசைன்லயே அவனை வந்து அதை ரீசைக்கிளபிளா மாத்த வைக்கணும். ஏன் ஒரு கிளாஸ் பாட்டில் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது நீ டெட்ரா பேக்கு போற அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுத்தாலே அப்ப இந்த உற்பத்தியிலே இந்த விஷயங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு விஷயம் குப்பையா மாறுறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ண அன்அவாய்டபிளா ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து இந்த கம்போஸ்டிங் யார்ட்ஸ், இந்த ரீசைக்கிளிங்கான ஃபெசிலிட்டிஸை உருவாக்குறது மூலமா பண்ணலாம். ஆனா துரதிர்ஷ்டவசமா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குப்பை எரிவுலையை கொண்டு வர்றதுக்காகவே அவசரமா அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சரியான முறையில செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த எம்சிசி சென்டர்ஸையும் ரீசைக்கிளிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்குது அரசாங்கம். இது வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்களோ, திட்டமிட்டு உருவாக்குறாங்களோ இந்த ப்ராஜெக்டை கொண்டு வர்றதுக்காக அப்படிங்கிற நம்மள சந்தேகப்பட வைக்குது. இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நிச்சயமாக. சோ இன்னைக்கு இப்போ நான் கேட்ட நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு தெளிவா பதில்கள் சொல்லி ரொம்ப அழகா புரிய வச்சுங்க. அண்ட் இப்போ இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் மக்கள் சந்திப்பாங்க அப்படிங்கறதையுமே வந்து எங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.